அடங்காத மேயர் பிரியா திரும்பவும் செஞ்ச மோசமான செயல். ஸோ இதன் காரணமாக ஒரு பகுதியின் எம்எல்ஏ அப்படின்னு கூட மரியாதை கொடுக்காம மேயர் பிரியா அவங்க நேற்று நடந்த ஒரு விசேஷத்தில் டிவிக்கு பெண் எம்எல்ஏவை ரொம்ப மோசமாக அவமானப்படுத்தியிருக்காங்க மேயர் பிரியா. ஸோ இதன் காரணமாக ஏற்கனவே முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்க மேலே கடுப்பாக இருந்திருக்காரு, கோபமாகவும் தான் இருந்திருக்காரு. ஆனால் இப்போ இந்த விஷயத்தை வேற மேயர் பிரியா டிவிக்கே எம்எல்ஏவை வச்சு அவமானப்படுத்தியிருக்காங்களே அப்படின்னு இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே இப்போ முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்களுக்கு எதிராக ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஸோ இந்த அறிக்கை பிரகாரம் இனிமேல் மேயர் பிரியா அவங்க எங்கேயுமே இந்த மாதிரியான ஒரு திமிர் செயல், ஒரு பந்தாவான ஒரு நக்கலான திமிரான செயலில் நிச்சயமாக மேயர் பிரியா ஈடுபடவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக பகிரங்கமாக மேயர் பிரியா அவங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு இடத்துக்கும் தற்போது முதல்வர் விஜய் மேயர் பிரியாவை தள்ளியிருக்காரு. ஸோ அப்படி நேற்று உண்மையாகவே என்னதான் நடந்துச்சு, டிவிகே எம்எல்ஏக்கும் மேயர் பிரியா ரெண்டு பேருக்குமே என்னதான் நடந்துச்சு. ஸோ இதன் காரணமாக டிவிகே எம்எல்ஏவை அவமானப்படுத்திய மேயர் பிரியா அப்படின்னு முதல்வர் விஜய் அவர்கள் மேயர் பிரியா அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு. ஸோ இதனால் இப்போ மேயர் பிரியா என்ன சிக்கலில் அவங்க சிக்கியிருக்காங்க அப்படின்னு முழு விவரம் எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டாமல் பாருங்கள். அதாவது ஆர்கே நகர் ஒரு பள்ளி திறப்பு விழாவுக்கு மாவட்ட ஆட்சியர் மேயர் பிரியா, அதுக்கப்புறமா ஆர்கே நகருடைய தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏவான பல்லவி, இப்படி 3 பேரையுமே அந்த பள்ளி திறப்பு விழாவுக்கு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அந்த விழாவை முன்னாடி இருந்து நடத்த வேண்டிய அந்த இடத்துல தான் மேயர் பிரியா இருக்காங்க. அதே போல் ஒரு சீஃப் கெஸ்ட் அந்த மாதிரி தான் அந்த இடத்துல டிவிகே எம்எல்ஏ பல்லவி அவங்களும் வந்திருக்காங்க. ஆனால் மேயர் பிரியா வந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த புரோட்டோக்கால், அந்த மரபு அது கூட தெரியாமல் மேயர் பிரியா அவங்களே குத்து விளக்க ஏற்றுறது, அவங்களே ரிப்பனை கட் பண்ணுறது அப்படின்னு வந்த அந்த டிவிகே எம்எல்ஏ அவங்களுக்கு அடுத்தடுத்துன்னு அவங்கள அவமானப்படுத்துகிற மாதிரியான இன்சலான விஷயத்தில் மேயர் பிரியா ஈடுபட்டிருக்காங்க. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் திமிராக வந்த தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏவை கொஞ்சம் கூட மதிக்காமல், அதே போல் மாவட்ட ஆட்சியரையும் மதிக்காமல் திமிராக செஞ்சது மட்டும் இல்லாமல் மேயர் பிரியா அதுக்கப்புறமா ஒரு விளக்கமும் கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த புரோட்டோக்கால், அதாவது எப்படி நடந்துக்கிட்டோமோ மரபு அதுபடி தான் நடந்துக்கிட்டோம், எங்கள் மேலே தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வெக்கம் இல்லாமல் மேயர் பிரியா பார்த்தீங்கன்னா அவங்க பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்பீச்சையும் கொஞ்சம் கேளுங்களேன். இல்ல முதல் டைமும் கொடுத்தோம். அவங்க அதுக்குள்ள வெளியில போயிட்டாங்க. இல்ல இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குற அளவுக்கு ஏன் இது இவ்வளவு இஷ்யூ ஆக்குறீங்க? அசிங்கெல்லாம் யாரும் படுத்தலங்க. இப்போ புரோட்டோகால் படி இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. எல்லா பசங்களும் விடுமுறை முடிச்சுட்டு இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க. அதனால ஆஸ் எம்எல்ஏவா அந்த இடத்துல அவங்களுக்கு கார்பரேஷன் சார்பா இன்வைட் கொடுத்துருந்தோம். 8:45க்கு ஈவெண்ட் சொல்லியிருந்தோம். 9 o'clock தான் அவங்க ஈவெண்ட்டுக்கே வந்தாங்க. ஸோ அவங்க சொல்றப்பல புறக்கணிக்கிறதா இருந்தா 8:30க்கு நாங்க எல்லாருமே அங்க போயிருந்தோமே, நாங்க ரிப்பன் கட் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாமே. புறக்கணிக்கலே, எம்எல்ஏ வருவாங்கன்னாங்க, அதனால நம்ம இருந்தோம். ரிப்பன் கட் பண்ணது கூட நான் கட் பண்றேன், அதுக்கு முன்னாடி அவங்க வேற ஒரு ரிப்பன்ல எடுத்து வேற சிசர் எடுத்து கட் பண்றாங்க. அதுவும் நீங்க விஷுவல்ஸ்ல பார்த்து இருந்திருப்பீங்க. அதே போல உள்ள போயிட்டு குத்துவிளக்கு ஏத்துட்டு, நீங்க எல்லாருமே கார்பரேஷன் ஃபாலோ பண்றவங்க தான் பார்த்திருப்பீங்க. குத்துவிளக்கு ஒவ்வொருத்தரா தான் ஏத்துவாங்க. ஆஸ் எ மேயர் புரோட்டோகால் படி நான் ஏத்துனேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்ல சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏத்துவாங்க. அந்த ஃபார்மேட்ல தான் இன்னைக்கு போகணும். அவங்க யாரும் ஒரு வார்த்தை விஷுவல்ஸ்ல பார்த்ததுன்னா தெரிஞ்சிருக்கும், யாரும் ஒரு வார்த்தை அவங்களை எதுவும் அவதூறா பேசல, எதுவுமே பண்ணல. அவங்களா வெளியில போயிட்டாங்க. இஷ்யூ பண்ணணுமே அப்படின்ட்டு இஷ்யூ பண்றவங்கள நம்ம என்ன சொல்ல முடியும்? செகண்ட் பாயிண்ட்லயும் கேண்டல் நான் கொடுத்தேன், அவங்க பகுதி செயலாளர் வாங்கினாங்க. இது ஜிசிசி ஈவெண்ட், பகுதி செயலாளர் எப்படி வாங்குவாங்க? அதனால நான் அவங்க கிட்ட கொடுத்தேன். அவங்க அதை திருப்பி மறுத்துட்டு போயிட்டாங்க. பிரச்சனை பண்ணணுமேன்னு பண்றவங்க நம்ம என்ன பண்ண முடியும்? மரியாதை நிமித்தமா கார்பரேஷன் சார்பா அவங்களுக்கு அழைப்பு விடப்பட்டு அழைப்பு கொடுத்தோம். அது நிமித்தமா தான் அவங்களும் வந்தாங்க, நிகழ்ச்சியில பங்கேற்றாங்க. புரோட்டோகால் படி நாங்க என்ன மரியாதை தரணுமோ அதை நாங்க கொடுத்தோம். நாகரிகமா எல்லாருமே இதுல பயணிக்கணும். நம்ம பப்ளிக் சர்வீஸ் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தானே எல்லாருமே போறோம். ஸோ இதுக்கப்புறமாக பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் எம்எல்ஏ பல்லவி அவங்க இதுக்கு சரியான ஒரு செருப்படி பதில் ரிப்ளையை கொடுக்குறாங்க. அதையும் சில நொடிகள் இங்கே கேளுங்க. ஆட்டிடியூட்லாம் இருந்தது. கடகரன்னு போயிட்டு அவங்களே போயிட்டு சிசர் எடுத்து அவங்களே ரிப்பன் கட் பண்ணுறது, அப்புறம் அவங்க ஃபஸ்ட்டு கேண்டல் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட கட்சி சார்ந்த அந்த கவுன்சிலரை கூப்பிட்டு அவங்களுக்கு அடுத்தபடியாக அவங்கள கௌரவிக்கிறது, என்னை அவாய்ட் பண்ணி என்னை பின்தாங்க வைக்கிற மாதிரி அவங்களோட ஆட்டிடியூட். சரி, ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்கூலு, அதனால்
அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த செகண்ட் ஸ்கூலுக்கு போனோம். ஆனால் அவங்களோட பிஹேவியர் செகண்ட் ஸ்கூல்லேயும் அப்படி தான் இருந்தது. அவங்க என்னவோ என்னை இது பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே வந்த மாதிரி தான் இருந்தது ஸ்கூலு. அதனால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஓகேன்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் அந்த செகண்ட் ஸ்கூலுக்கு போனோம். ஆனால் அவங்களோட பிஹேவியர் செகண்ட் ஸ்கூல்லேயும் அப்படி தான் இருந்தது. அவங்க என்னவோ என்னை இது பண்ணுன்ற ஒரு மோட்டிவோடவே வந்த மாதிரி தான் இருந்தது. எந்த ஒர்க்குமே இப்போது ஆட்சியில் அவங்க இல்லைனாலும் அவங்களால விதைக்கப்பட்ட சில பேர்னால இங்கே வேலைங்க நடத்த விடாமல், அதாவது மக்களுக்கு இடையூறாகவே ஒரு கவுன்சிலர்கிட்ட ஏதாவது ப்ராப்ளம் கொண்டு போனால் அவர் என்ன சொல்கிறாரு, அவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிங்க, அவங்கள போய் கேளுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறதா மக்கள் எங்ககிட்ட முறையிடுறாங்க. அப்படி இல்லை, அது அவங்களே சொல்கிறாங்க. அவங்க எதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சாரி மேடம், தப்பாக எடுத்துக்காதீங்க, கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கு, எங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சுக்கும். அந்த இடத்துல நம்ம அவங்கள எதுவும் தப்பு சொல்ல முடியாது இல்லைங்களா. அவங்க என்ன நினச்சிட்டு வராங்கன்னு இவங்களுக்கு தெரியாது. அவங்க 2 பேருக்குமே ஈக்குவலான ஒரு இது தான் கொடுக்கணும்னு அவங்க நினைப்பாங்க. இவங்க பண்ணுறதை வச்சு நம்ம அவங்கள தப்பாக எடுத்துக்கக்கூடாது. இப்படி அடுத்தடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே முதல்வர் விஜய் அவரை கண்டிப்பாக சந்திச்சிருக்கணும், வாழ்த்துக்களை சொல்லியிருக்கணும் மேயர் பிரியா. அதையும் இது வரைக்கும் செய்யலை. பத்தாக்குறைக்கு டிவிகே அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள், எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னும் 1 வருஷத்தை நல்லபடியாக மேயர் பிரியா அவங்க ஓட்டுவாங்க, மக்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை செய்வாங்க அப்படின்னு பார்த்தா இன்னும் அந்த திமிர்த்தனம் குறையாமல் மேயர் பிரியா இருக்காங்க. வந்தவங்களை உபசரிக்கிறத விட்டுட்டு தானே குத்து விளக்க ஏற்றுவேன், நான் தான் ரிப்பன் கட் பண்ணுவேன் அப்படின்னு வந்த எம்எல்ஏவுக்கான அந்த மரியாதையை மேயர் பிரியா கொடுக்காம விட்டது. இனிமேலும் இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு முதல்வர் விஜய் பார்த்தீங்கன்னா அவர் கோபப்பட்டிருக்காரு நேற்று நடந்த இந்த விஷயத்தை பார்த்து. ஸோ இதுக்காக முதல்வர் தரப்பு அவர்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை ஒன்றும் பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டிருக்கு. மேயர் பிரியா கண்டிப்பாக அவங்க சம்மந்தப்பட்ட பல்லவி அவங்கக்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். அப்படி கேட்கலை அப்படின்னா இனிமேல் தமிழக மாநகராட்சியில் இருக்க எல்லா வார்டு எல்லா இடத்துலையுமே ஏதேனும் விசேஷம், ஏதேனும் இந்த மாதிரியான பள்ளி திறப்பு, ஏதாச்சும் மேயரை அவங்கள கூப்பிட வேண்டிய கட்டாயம் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் நிகழ்வுகள் நடந்துச்சுன்னா அந்த பகுதிகளுக்கு அந்த பகுதி எம்எல்ஏக்கள் அவங்கள மட்டும்தான் சம்மந்தப்பட்டவங்க கூப்பிடணும். மேயர் பிரியா அவங்கள எந்த ஒரு நிகழ்ச்சிக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் மேயர் பிரியா அவங்கள யாரும் கூப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிக்கை பார்த்தீங்கன்னா மேயர் பிரியா அவங்களுக்கு எதிராக அவங்களை எச்சரிக்கை பண்ணும் விதமாக அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இதனால் இத்தனை நாளாக ரொம்ப திமிரா போகிற இடம் எல்லாத்துக்குமே நம்ம தான் சீஃப் கெஸ்ட்டு, நம்ம தான் ஹெட்டு அப்படின்னு திமிரா சுற்றிக்கிட்டு இருந்த மேயர் பிரியா இனிமேல் அவங்கள யாரும் கூப்பிடுறதுக்கும் வாய்ப்பும் இல்லை. அப்படி தப்பித்தாவி அவங்க மன்னிப்பு கேட்டாலுமே இனிமேல் அவங்களுக்கான இருக்கிற அந்த மரியாதையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு நேற்று நடந்த இந்த விஷயத்தால் மேயர் பிரியா அவங்களுக்கு. ஸோ அதே நேரத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியை சேர்ந்த பல்லவி அவங்களுக்கு ஏற்பட்ட இந்த அவமானத்துக்கு உடனடியாக அதிரடியான நடவடிக்கை எடுத்திருக்காரு. இதனால் இனிமேல் மேயர் பிரியா நிச்சயமாக எந்த ஒரு நிகழ்வுக்கும் அவங்கள யாரும் கூப்பிடுறதுக்கு யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. நிச்சயமாக முதல்வர் விஜய் அவருடைய இந்த அதிரடி நடவடிக்கையால். ஸோ நடந்த இந்த சம்பவத்தில் இதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.